மகனே, நீ மீன ராசியாக இருந்தால் இந்த மே மாதத்தில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் மற்றொரு சுபகிரகமான சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றி தெரிந்து கொள்வாய். அவர்களால் நன்மை ஏற்படுமா அல்லது தீமை ஏற்படுமா என்பதை தெளிவாக புரிந்து கொள்வாய். அதோடு ராசியில் உள்ள சனி பகவானால் குழப்பங்கள் நீடிக்கும். தனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் சீராக இருக்கும். இருப்பினும் பேசும்போது கவனமாக இருக்கவும், குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முயற்சி ஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இருப்பினும் நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்கும்போது அல்லது விற்கும்போது பத்திரத்தை சரிபார்த்து கொள்வது நல்லது. சுகஸ்தான அதிபதியான புத பகவான் தன் மனைக்கு 12ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் வீடு மற்றும் வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கு இந்த மாதம் சிறந்ததாக இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீட்டின் அருகே உள்ளவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். பூர்வீகஸ்தான அதிபதியான சந்திர பகவானால் பூர்வீக சொத்து பத்துக்களில் இருந்து வந்த நிலைமை நீடிக்கும். சத்ருஸ்தான அதிபதியான சூரிய பகவான் அரைமறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்கள் ஆசையாக வாங்கிய பொருட்களை விற்கும் சூழ்நிலை ஏற்படும். மூச்சு திணறல் அல்லது தலைவலி போன்ற உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதால் மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லது. களத்திரஸ்தான அதிபதியான புத பகவான் அரைமறைவு ஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து இருப்பதால் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்ளவும். அதோடு கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். அஷ்டமஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் வீடு அல்லது வாகனம் போன்றவற்றில் பழுது பார்க்கும் செலவுகள் செய்து கொள்வது நல்லது. இல்லையெனில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். தர்மஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதால் இந்த மாதத்தில் குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளை குடும்பத்தாரிடம் சொல்லி காட்ட வேண்டாம். தொழில்ஸ்தான அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் மேலதிகாரிகளின் தொந்தரவும் இருக்கும். லாபஸ்தான அதிபதியான சனி பகவான் ராசியில் அமர்ந்து தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். ஏனெனில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியே விரயஸ்தான அதிபதியாகவும் வருகிறார். விரயஸ்தான அதிபதியான சனி பகவான் ராசியில் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் உள்ள ராகுவால் வீண் விரயங்கள் இல்லாமல் ஏதேனும் சுப விரயங்களே ஏற்படும். ஏனெனில் ராகு பகவான் எதையும் மாற்றி தரும் வல்லமை பெற்ற கிரகமாகும். இந்த மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். இது உனது குருவின் வாக்காகும்.